வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் அண்ட் கேரட் வச்சு கூட்டு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். ஒரு 2 கை இருக்கும். அது நல்லா 2 வாட்டி அலசிட்டு அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வெந்நீர் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் உடைக்கிற ஸ்டேஜ் வந்துடும். பார்த்திங்கனாலே தெரியும் ஊறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5-6 விசிலே சூப்பராக வெந்துடும். வெந்து தனியாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுவும் வச்சுக்கோங்க. அப்புறமா யூஸ் ஆகும் கூட்டு செய்கிறப்போ. ஸோ இப்போ கூட்டுக்கு அரைக்கிறதுல வந்து ஒரே ஒரு கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு வத்த மிளகா, தேங்காய் வந்து பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கையளவு. ஸோ அதுவும் போட்டு நல்லா ஒரு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் வந்தால் போதும். கொஞ்சம் ஆறுனா விட்டு வழுவழுன்னு சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கூட்டோட பேஸு. ஒரு பேனில் வந்து கேபேஜ் கட் பண்ணி வேக வச்சுருந்தேன். கேபேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. நான் தண்ணியே விடலை வேக வைக்கும்போது, அதுவே தண்ணி விட்டுருச்சு. ஸோ அந்த தண்ணியும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு இந்த அரைச்ச விழுது பருப்பு கொட்டினீங்கன்னா கூட்டு ரெடி.